இருள் நிறைஞ்ச குகை, வெளியேற வழி இல்லாதபடி வாசலை அடைச்ச பிரம்மாண்டமான பாறை, கத்துனாலும் கேட்க ஆள் இல்லாத, ஆள் நடமாட்டம் இல்லாத மலைப்பகுதி. மரணத்தை தரக்கூடிய அந்த நிமிஷத்துல அந்த மனிதர்கள் கிட்ட தப்பிக்க எந்த ஆயுதமும் இல்லை, நேர்மையை தவிர. உலகத்துல நமக்கு ஆபத்து வரும்போது பணத்தையோ இல்லைன்னா செல்வாக்கையோ பயன்படுத்துறோம். மலை போல கஷ்டங்கள் நமக்கு வரும்போது நாம செஞ்ச யாருக்கும் தெரியாத ஒரு நல்ல செயல் மலையை நகர்த்தக்கூடிய சக்தி கொண்டது என்ற உண்மைய நமக்கு சொல்லக்கூடிய சம்பவம் தான் இது. அல்லாஹ் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையும் எதையும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய நல்ல செயல்களும் ஒரு மனிதனை எப்படி காப்பாத்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய போர்களை நினைச்சு பாருங்க. ஒரு நொடியில எல்லாமே மாறிடும். வீடு, பாதுகாப்பு, குடும்பம் எதுவுமே உறுதி இல்லை. நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் சில நேரத்துல நம்ம எப்பயுமே எதிர்பார்க்காத சவால்களா இருக்கும். அதே மாதிரி ஒரு குகையில இருந்த 3 மனிதர்களுக்கும் யாரும் உதவ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டப்ப அவங்க இறைவனை முழுமையா நம்பி துவா செஞ்சாங்க. யாராலும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில இறைவன் கிட்ட எப்படி உதவி தேடணும்னு இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3 மனிதர்கள் இருந்தாங்க. அவங்க வாழ்வாதாரத்தை தேடி ஒரு பயணத்தை தொடங்கினாங்க. வழியில திடீர்னு ரொம்ப அதிகமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அவங்க ஓடி போய் ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சாங்க. அப்ப மலை மேல இருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த குகையுடைய வாசலை முழுமையா அடைச்சிருது. அவங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அந்த பாறைய அவங்களால நகர்த்த முடியாது. அவங்க குகைக்குள்ள மாட்டி இருக்காங்கன்னு வேற யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே அந்த இடத்துல இல்ல. அப்ப அவங்க உணர்ந்தாங்க, இன்னைக்கு இந்த கஷ்டத்துல இருந்து நம்மள இறைவனால மட்டும்தான் காப்பாத்த முடியும்னு. ஒவ்வொருத்தரும் இறைவன்கிட்ட முழுமையான மனசோட அவங்க செஞ்ச ஒரு நற்செயலை குறிப்பிட்டு துவா செஞ்சாங்க. முதல் மனிதர் துவா செய்றாரு, யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர் ரொம்ப வயசானவங்க. நான் ஒவ்வொரு நாள் மாலையும் பாலை கறந்து முதல்ல அவங்களுக்கு பாலை கொடுத்ததுக்கு பிறகுதான் என்னுடைய குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் கொடுக்கறது வழக்கம். ஒரு நாள் வேலை காரணமா நான் ரொம்ப தூரம் போயிருந்தேன். வீட்டுக்கு திரும்பும்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தப்ப என்னுடைய பெற்றோர் தூங்கிட்டாங்க. நான் பாலை கறந்து கொண்டு வந்து அவங்கள எழுப்பாம அவங்க எந்திரிக்கிற வரைக்கும் பாலை வச்சுக்கிட்டு காத்திருந்தேன். அவங்கள எழுப்புறது அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்னு நான் நினைச்சேன். நான் இரவுல இருந்து காலை விடிஞ்சு என் பெற்றோர் எழுந்து பால் குடிக்கிற வரைக்கும் நான் காத்திருந்தேன். யா அல்லாஹ், நான் இந்த செயலை உன்னுடைய திருப்திக்காக செஞ்சிருந்தா இந்த பாறையை நகர்த்திடுன்னு துவா செஞ்சாங்க. அந்த துவாவோட பரக்கத்தால பாறை கொஞ்சமா நகர்ந்துச்சு. அவங்க வெளியில வானத்தை பார்க்க முடிஞ்சது. ஆனா அந்த குகையை விட்டு வெளியேற போதுமான அளவுக்கு இடம் இல்லை. 2வது மனிதர் துவா செய்றாரு, யா அல்லாஹ், எனக்கு ஒரு சகோதரி மகள் இருந்தா. நான் அவளை ரொம்ப நேசிச்சேன். நான் என் விருப்பத்தை அவகிட்ட சொன்னேன். ஆனா அவ மறுத்துட்டா. 1 வருஷம் கழிச்சு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அவ ரொம்ப அவசர தேவைக்காக என்கிட்ட உதவி கேட்டு வந்தா. நான் அவளுக்கு 120 தினார் கொடுக்க ஒத்துக்கிட்டேன். ஆனா ஒரு நிபந்தனையை சொன்னேன். அவ என்னோட தனியா இருக்கணும்னு கேட்டேன். அவ அவசர தேவை காரணமா அதுக்கு சம்மதிச்சா. நான் என் விருப்பத்தை நிறைவேற்ற அவளை நெருங்கும் போது அவ சொன்னா, அல்லாஹ்வை பயப்படு, பாவம் செய்யாதன்னு. அந்த வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்துல உன்னுடைய பயத்தை எழுப்புச்சு. நான் உடனே விலகி அவளுக்கு அந்த தங்கத்தை கொடுத்துட்டு எந்த பாவமும் செய்யாம விட்டுட்டேன். யா அல்லாஹ், நான் இதை உன்னுடைய பயத்துக்காகவும் உன்னுடைய திருப்திக்காகவும் செஞ்சிருந்தா எங்களை இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாத்துன்னு கேட்டாங்க. இந்த துவாவுக்கு பிறகு பாறை இன்னும் கொஞ்சம் நகர்ந்துச்சு. பிறகு 3வது மனிதர் துவா செய்றாரு, யா அல்லாஹ், நான் சில தொழிலாளர்களை வேலைக்கு வச்சேன். அவங்கள ஒருத்தருக்கு மட்டும் கூலி கொடுக்க முடியல. அவர் போயிட்டாரு. அவருடைய கூலிய நான் வியாபாரத்துல முதலீடு செஞ்சேன். காலப்போக்குல அது பெருகி பெரிய செல்வமா வளர்ந்துச்சு. பல வருஷத்துக்கு பிறகு அந்த தொழிலாளி திரும்ப வந்து என்னுடைய கூலியை தாங்கன்னு கேட்டாரு. நான் அவர்கிட்ட, நீ பார்க்கக்கூடிய இந்த ஒட்டகங்கள், மாடுகள், ஆடுகள், வேலைக்காரர்கள், இது எல்லாமே உன்னுடைய கூலியிலிருந்து வந்ததுதான். இது எல்லாம் உன்னுடையதுன்னு சொன்னேன். அவர் அதை எல்லாம் வாங்கிக்கிட்டாரு. யா அல்லாஹ், நான் இந்த நேர்மையான செயலை உன்னுடைய திருப்திக்காகவே செஞ்சிருந்தா மீதமுள்ள பாறையையும் முழுமையா நீக்கிடுன்னு துவா செஞ்சாங்க. அவர் துவா முடிச்ச உடனே அல்லாஹ்வுடைய கட்டளையால அந்த பாறை முழுமையா நகர்ந்து குகையோட வாசல் திறந்தது. 3 பேரும் பாதுகாப்பா வெளியே வந்து அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சாங்க. ரொம்ப கடுமையான நேரத்துல, உலகத்துல யாராலும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய உதவியும் நம்முடைய உண்மையான நல்ல செயல்களும் தான் நம்மளை காப்பாத்தும். அந்த கடினமான நேரத்துல அவங்க துவா செய்யாம இருந்திருந்தா அவங்க அந்த குகையிலேயே சிக்கியிருப்பாங்க. எந்த உதவியும் கிடைக்காம அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும்.
அவங்களுக்கு ஆபத்து ஏற்பட்ட உடனேயே, யா அல்லாஹ் எங்களுக்கு எந்த சக்தியும் இல்ல, நாங்க தப்பிக்க எந்த வழியும் இல்ல, எங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் நாங்க உனக்காக செஞ்ச சின்ன அமல்கள் மட்டும்தான், நீதான் எல்லாத்தையும் அறிஞ்சவன், நாங்க உண்மையா இந்த செயலை உனக்காக செஞ்சிருந்தா எங்களை இங்கிருந்து காப்பாத்தியா அல்லாஹ், உன்னை தவிர உதவி செய்யக்கூடியவங்க வேற யாரும் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பாடம் என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க அந்த குகைக்குள்ள சிக்கி இருந்தா அப்ப நீங்க அல்லாஹ் கிட்ட என்ன சொல்லுவீங்க? உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையா இறைவனுக்காக யாருக்கும் தெரியாம செஞ்ச ஒரு நல்ல செயல் இருக்கா? அதை நினைச்சு யா அல்லாஹ் இத உனக்காக நான் செஞ்சேன்னு உங்களால சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நேரத்துல சொல்ல வார்த்தையே இல்லாம நிப்பீங்களா? இந்த குகை கதையை கேட்கக்கூடிய நாம ஒரு முக்கியமான உண்மையை மறந்து வாழ்றோம். நாளைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு குகைக்கு போக போறோம். அதுதான் கபர். இதுதான் கசப்பான ஆனா மறுக்க முடியாத உண்மை. அங்க நம்ம கூட வரப்போறது நண்பர்களோ குடும்பமோ பணமோ இல்ல, நம்முடைய நல்ல செயல்கள் தான். அந்த இருள் நிறைஞ்ச இடத்துல அப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு உண்மையான நல்ல செயல் நம்ம கிட்ட இருக்குமா? யா அல்லாஹ் இது உனக்காக செஞ்சேன்னு நம்பிக்கையோட நம்மளால சொல்ல முடியுமா? இந்த 3 மனிதர்கள் சந்திச்சது ஒரு தற்காலிகமான குகை. ஆனா நம்ம எல்லாரும் சந்திக்க போறது கபர் என்ற நிரந்தரமான மீள முடியாத ஒரு குகை. மூட போறது பெரிய பாறை இல்ல, மண்ணு. கபர்ல வெளிச்சம் தரக்கூடியது மின் விளக்குகள் இல்ல, நாம தொழுத தொழுகையும் ஓதுன குரானும் தான். இன்னைக்கு என்னுடைய வாழ்நாள் முடிஞ்சா அந்த சின்ன குகையான கபர்ல என்னுடைய நிலையை மாத்தக்கூடிய ஒரு தனிமையான நல்ல செயல் என்கிட்ட இருக்கா? அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாம நான் செஞ்ச ஒரு தர்மமோ ஒரு துளி கண்ணீரோ அந்த இருளை போக்க வருமா? அந்த 3 மனிதர்கள் எப்படி தங்களுடைய நற்செயல்களை சொல்லி துவா செஞ்சாங்களோ அதே போல நாமும் நம்மளுடைய கபர்ல நிம்மதியா இருக்க இப்பையில இருந்தே நற்செயல்களை சேமிக்க ஆரம்பிப்போம். அந்த 3 மனிதர்களும் குகையிலிருந்து வெளியே வந்தப்ப வாழ்க்கையில நம்ம சேமிக்க வேண்டியது பணமோ பதவியோ இல்ல, அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய நல்ல செயல்கள் தான்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நாளுக்கு பிறகு அவங்க ஒவ்வொரு செயலையும் கவனமா செஞ்சாங்க. ஏன்னா இருள் நிறைஞ்ச குகையில அவங்களுடைய சின்ன நல்ல அமல் தான் வெளிச்சமா மாறுச்சுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்முடைய உண்மையான ஈமானும் நம்மளை காப்பாத்தும்னு இந்த கதை நமக்கு உணர்த்துது. ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட கேளுங்க, இன்னைக்கு நான் அல்லாஹ்வுக்காக செஞ்ச ஒரு நல்ல செயல் என்ன? இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல்களும் நாளைக்கு கபருடைய இருள்ல நமக்கான வெளிச்சமா மாறும். அல்லாஹ் நம்ம அனைவருடைய கபரையும் சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக மாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். இந்த பதிவு உங்க மனசை தொட்டிருந்தா அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுங்க. இதை மற்றவங்களுக்கும் பகிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.